ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் டீல் பண்ணுற பர்சனோட மைண்டில் உங்களை பற்றி என்ன இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி அவங்க என்ன நினச்சி வச்சுருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ அந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்டேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரக்கோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டக்ட் பண்ணிக்கோங்க. அதை இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Decide end, okay. Regret, dependence, self-healing, decence, unconditional love, crossroads, memories, clarification, fragile, acceptance. Wow. Okay. So, bottom of the deck, emotional baggage. High Priestess, okay. Four of Pentacles, Three of Cups, Three of Pentacles, Six of Cups, Page of Pentacles, Five of Wands, Wheel of Fortune, Four of Wands, Judgment, Hierophant, Nine of Cups. Queen of Pentacles. Okay. Thank you so much, universe. Thank you so much. Then நமக்கு இன்னி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகலாம் அப்படின்னா, அந்த ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் டீல் பண்ணுற பர்சனோட மைண்டில் என்ன உங்களை பற்றி என்ன தாட்ஸ் இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன தாட்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் ரெஸ்னேட் ஆகும். சரியா? ஓகே. ஸோ வீடியோ போஸ்ட்லேயே சீடி கிடையாது. கரெக்டாக ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் நான் பொண்ணுதால பயணி பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே 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 ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓகே ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம், எந்த ஒரு சுச்சுவேஷன் ஒரு போர்சன் ஆக்சுவலி நீங்கள் ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு காரணம் என்ன கேட்டிங்க அப்படி அந்த ஒரு போர்சன் நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் ஸ்நேகிச்சிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாயலாக ஒரு கிரவுண்டடாக ஒரு ஸ்டேபிளாக நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனாக சொல்ல போனால் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் கூட நான் உண்டு. ஓகே, அது எத்தனை தேர்ட் பார்ட்டிஸ் இருக்கட்டும், ஒரு நோக்காயிட்டாக இருக்கட்டும், உனக்கு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், லைஃப்பில் ஒட்டுமொத்தமாக ஒரு எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து நான் உனக்காக நான் இருக்கேன், எந்த ஒரு சுச்சுவேஷன் உன்னை விட்டு நான் போக மாட்டேன், இப்படி இருந்தாலும் நான் உன்னை வந்து டேக் கேர் பண்ணிப்பேன். அந்த ஒரு சுச்சுவேஷனாக நீங்கள் ஒரு பர்சன் எங்கேயே ஸ்நேகிச்சுட்டு. ஓகே, அந்தளவுக்கு நீங்கள் எமோஷ்னலி அட்டாச்சாக இருந்துட்டு 110% ரிலேஷன்ஷிப்பாக நீங்கள் எஃபோர்ட் கொடுத்துட்டு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பணம்லாம் கொடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இந்த ஒரு பர்சனை. ஓகே, பட் இந்த ஒரு பர்சனுங்கிறது ஆக்சுவலி இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. தேர்ட் பார்ட்டிங்கிறது மேபி ஒரு சிலவங்களுக்கு ஒரு ஃபெமினின் எனர்ஜியாக இருக்கலாம். ஒரு தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. ஒரு சிலவங்களுக்கு ஒர்க் பிளேஸில் மீட் பண்ணியிருக்கலாம் அந்த ஒரு பர்சன். நீங்கள் ஒர்க் பிளேஸில் ஏதாவது ஒரு உங்களுக்கு ரெண்டு பேருக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனோட இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு. நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டியாக வருது. ஓகே ஓகே
பட் ஒரு கட்டத்தில் இந்த ஒரு பர்சன் எப்படி சொல்கிறது, இந்த ஒரு பர்சன் நீங்கள் இவர் கூட கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு டைம்லேயே, காண்டாக்டில் இருக்கக்கூடிய ஒரு டைம்லேயே இவர் உங்களை தாண்டி வேறொரு ரிலேஷன்ஷிப் வேறொரு ஆப்ஷன்ஸ் கூட பேசி பழகிட்டு உண்டு. அது மட்டும் அது நீங்கள் மேபி அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம். அப்போ நீங்கள் கேட்டிருக்கலாம், நான் உனக்காக உண்மையாக இருந்தேன்ல, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நான் உனக்கு கூட நின்னேன்ல, நான் உனக்காக உண்மையாக தானே இருக்கேன், என் மைண்டில் நீ மட்டும் தானே இருக்கா, பட் நீ மட்டும் எப்படி என்கிட்டையும் பேசி இன்னொருத்தவங்க கூட பேசணும், எப்படி ஹாப்பியாக இருக்க முடியுங்கிற ஒரு கொஸ்டின் நீங்கள் வச்சோன்னா, இன்னொரு பர்சன் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு உன் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, கட்டாயம் எனக்கு லைஃப்பில் வர வேண்டிய அவசியம் இல்லை, நீ யாரோ நான் யாருங்கிற சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நீ என்னை போஸ்ட் பண்ண வேண்டாம், என்னை புஷ் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை என்ன பாக்கிட்டு இவர் போயிட்டு உண்டு. ஓகே, மேபி நீங்கள் மேபி ஒரு சிலவங்க டேரெக்டாகவே கேட்டிருக்கலாம், இங்கே பாரு நீ ரொம்ப மிஸ் பண்ணுவேன், ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், கரெக்டான ஒரு முடிவை எடுத்துகிட்டு போ, இதனால் பாதிக்கப்பட்டது நீ தான் அப்படி நீங்கள் சொல்லியிருக்கலாம். பட் இந்த பர்சன் இல்லை, நான் கரெக்டான ஒரு முடிவை தான் எடுக்கிறேன், எனக்கு நீ வேண்டாம், எனக்கு உன் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நான் எப்படி இருக்கணும், என் லைஃப் எப்படி இருக்கணும் டிசைட் பண்ணது நான் நீ கிடையாது, நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன், நான் எப்படி வேணாலும் இருப்பேன், உனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பை எனக்கு இன்ட்ரெஸ்ட்லான்னு சொல்லிட்டு இவர் ரெண்டை பாக்கிட்டு போயிட்டு விட்டு. ஓகே, ஸோ கரண்ட்லி நீங்களும் சேசிங் பண்ணிங்க நான் சொல்லவில்லை, பட் இவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க இவருக்காக நீங்கள். பட் கரண்ட்லி இவர் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகலை, நீங்கள் சேசிங் பண்ண போகலை, கொஞ்சம் முகந்திரிச்சு தான் நீங்கள் இருக்கிறீங்க, சேசிங் எதுவும் பண்ண போகலை. பட் உங்களுக்கு வந்து நீங்கள் பயங்கர சேட் ஆகும், கரண்ட் சுச்சுவேஷனில் வீடியோ பார்க்குறவங்க பயங்கர சேட் ஆகும். இத்தனை மாத்திரம் எஃபோர்ட் கொடுத்தவங்க கடைசி வரைக்கும் நம்மளை புரிஞ்சுக்காமல் போயிட்டாங்க, இதுக்கப்புறம் எனக்கு எப்படி எஃபோர்ட் கொடுக்குறது எனக்கு தெரியவும் இல்லை. பட் இந்த என்ன சொல்கிறது, இந்த ஒரு பர்சன் தான் உங்களுக்கு வேணுங்கிற ஒரு தாட்டோட இவருக்கு எடுத்து ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஆக்சுவலி கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்குறீங்க. பட் கரண்ட்லி நீங்கள் இவரை ஃபோக்கஸ் பண்ணல, பட் சேடு தான், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நடக்கட்டும், எப்படி வேணாலும் நடக்கட்டும், என்ன எப்போ வந்து நமக்கு நடக்கணும் விதி இருக்கோ அந்த டைம் நடக்கட்டும்ங்கிற ஒரு தாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க ஆக்சுவலி. ஓகே, ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகி 4 years இருக்கலாம், 4 weeks இருக்கலாம், 4 days இருக்கலாம், 4 months இருக்கலாம், பட் ரிலேஷன்ஷிப் டோட்லி எண்ட் ஆகிட்டு உண்டு. இவருக்கு நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்சன் உங்கள்கிட்ட போயிட்டு உண்டு. நான் நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைம் இந்த பர்சனோட மைண்ட் இருக்கிற தாட்ஸ் உங்களை திங்க் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அப்கோர்ஸ் ஓகே திங்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஒரு கரண்ட்லி பயங்கரமாக எமோஷ்னலி டவுன் ஆகிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் உங்களோட திங்கிங் ப்ராசஸ்ங்கிறது எமோஷ்னலாக இருக்கலாம், பட் ஆப்போசிட் பர்சனோட ப்ராக்டிக்கலாக இருந்துக்கலாம். உங்களுக்கு இந்த போஸ்டோட கேரக்டர்ஸ் பிஹேவியர் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். நான் மட்டும் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை 24/7 திங்க் பண்ணி ரிலேஷன்ஷிப் ஹாப்பினஸ் தான் இம்பார்ட்டன்ட், லவ் தான் இம்பார்ட்டன்ட், ஸ்னேகம் தான் இம்பார்ட்டன்ட், நான் மட்டும் தான் ஸ்னேகம் இருந்துகிட்டு இருந்திருக்கேன். பட் அவன் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்பராக ஒரு இம்பார்ட்டன்ஸு கொடுக்காம ரிலேஷன்ஷிப்பை ஒரு சைடில் கொண்டு போய் ப்ராப்பராக அதர் சைடு ஆப்ஷன்ஸே கொண்டு போய் ப்ராக்டிக்கலாக அவன் லைஃப் அவன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அந்த ஒரு பயங்கர ஒரு மேபி மணியோட போஸ்டாக இருக்கலாம், கோல்டு போஸ்டாக இருக்கலாம். அப்போ உங்கள் மைண்டில் இருக்கிற தோட்ஸ் என்ன அப்படி எப்படி இவங்களால் மட்டும் இந்த மாதிரி எடுக்குது, நம்ம மட்டும் காலையில் நைட்டு வரைக்கும் ஒன்லி ரிலேஷன்ஷிப் தான் உலகம் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்க ஒரு பக்கம் ரிலேஷன்ஷிப்பு, ஒரு பக்கம் ஆப்ஷன்ஸு, ஒரு பக்கம் அவங்களோட கோல், அவங்க ஒரு பக்கம் அவங்க மணி, எப்படி இவங்களை கம்ப்யூட்டராக இந்த மாதிரி கூட உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். உங்களுக்கு தோணிருக்கலாம், சுத்தமாக மனசாட்சி இல்லாத ஒரு பர்சன் உங்களுக்கு தோணிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனாக சொல்ல போகிறேன், ஏன்னா இந்த ஒரு சுச்சுவேஷன் இவரோட கையை நீங்கள் பிடிச்சிட்டு உண்டு, கஷ்டம் நஷ்டம் வலி இது எப்பவும் கூட நான் இருக்கேன், உனக்காக சப்போர்ட்டிவாக இருக்கேன், என்ன நடந்தாலும் நான் உனக்காக இருக்கேங்கிற ஒரு தோட்டோட ஒரு கையை நீங்கள் பிடிச்சிட்டு அப்படின்னா. பட் இவர் அதே சேம் டைம் அப்படி இல்லை ஆக்சுவலி. ஓகே, நீங்கள் மட்டும் தான் எமோஷனலாக எடுத்து, பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் எமோஷனலாக எடுத்துகிட்டு வரலாம். பட் உங்களுக்கு எமோஷனல் தேவைப்படக்கூடிய ஒரு டைம், உங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு டைமில், இவரோட கையை நீங்கள் பிடிக்கக்கூடிய ஒரு டைமில் இவர் உங்களுக்கு கையை பிடிச்சிட்டு வரலாம். அந்த டைமில் எனக்கு வேலை இருக்குது, பிஸி இருக்குது, அங்கே போகணும் இங்கே போகணும், இவர் ஏமாற்றி எடுத்துகிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருந்துக்கலாம். ஏன்னா காரணம்னா ஆள் ஆக்சுவலி ப்ராக்டிக்கல். ஓகே, பட் நான் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைம் இவரோட தோஸ் ஆக்சுவலி இவர் எத்தனை மாத்திரம் லைஃப்பில் ஹர்ட் ஆகக்கூடாது, இல்லாமல் லைஃப்பில் எதுக்காக இவரை பொறுத்த மட்டும் அன்புங்கிற விஷயம் அவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். நல்லா சம்பாதிக்கணும், ரொம்ப க்ரோ ஆகிட்டே இருக்கணும், கெரியரில் இம்பார்ட்டன்ஸ், அன்புன்னு ஒரு விஷயத்துக்காக எந்த ஒரு சுச்சுவேஷனையும் யாருக்கிட்டே இப்போ நிற்கவும் கூடாது, பெக் பண்ணவும் கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது, என்னச்சும் ஒரு கேரக்டராக இவர் இருந்தார். அப்படின்னா நான் இந்த இவர் ஆக்சுவலி கரண்ட்லி எமோஷ்னலி இவர் டவுன் ஆகிட்டு உண்டு, எமோஷ்னலி இவர் ஹர்ட் ஆகிடும். எது இவருக்கு லைஃப்பில் எதுக்காக இவர் ஏங்கி நிற்கக்கூடாதுன்னு இவர் லைஃப்பில் நினைச்சாரோ அதுக்காக இப்போ இவர் ஏங்கி நிற்கிறார் நம்ம சொல்லலாம். ஏன்னா எஸ் அஃப்கோர்ஸ் ட்ரூவான விஷயமாகும். ஏன்னா அந்த பர்சன் எமோஷ்னலி இவர் டவுன் ஆகிட்டு உண்டு, ஹர்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே,
കാരണം என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ഇവർ ആക്ച്വലി ഇവരിപ്പോൾ ഇവർ ടയേർഡായിട്ടുണ്ട്. ഇവർ എത്ര ദൂരം ഹേർട്ടാക്കി കൂടാൻ നിனைച്ചാൽ അത്ര ദൂരം இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹர்ட்டாகி ஹார்ட்டில் இடமே இல்லை. அந்த அளவுக்கு இவர் ஹர்ட் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். நம்ம எப்பேற்பட்ட மனுஷனாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், பட் நம்ம சாப்பிட்டியா, தூங்கினியா, ஜஸ்ட் எப்படி இருக்க, ஹாப்பியாக இருக்கிறியா, நமக்கு பிடிச்ச ஒரு பர்சனோட சப்போர்ட் நமக்கு கட்டாயம் நம்ம எல்லாருக்குமே தேவை. பட் அது ஒரு டைமில் நீ வேணால் சொன்னால் எந்த ஒரு சுச்சுவேஷன் இவருக்கும் ஹையாக ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு. பட் இந்த ஒரு பர்சன் அது கிடைக்கலான்னு சொல்லும்போது தான் அதனோட டீப்பும் அதனோட டெப்த்தும் நமக்கு ஃபீல் ஆகிற மாதிரி இவருக்கு அது கிடைக்கல. கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு மனசிலாகிட்டது. இவர் லைஃப்பில் எந்த ஒரு தருணத்துலேயும் நம்ம ஒரு அன்புக்காக மட்டுமே பெக் பண்ணி நிற்கக்கூடாதுன்னு நினச்ச ஒரு கேரக்டராக இவர் இருந்தீங்க. கரண்ட்லி இவர் எமோஷ்னலி ஹர்ட் ஆகிட்டு, எமோஷ்னலி இவர் டவுன் ஆகிட்டு, ஹர்ட் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். இவருக்கு ஆக்சுவலி ரெக்ரெட் ஃபீல் ஆகுது. நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம், நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஏன்னா இவர்கிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தேவைக்காக பழகிறது, தேவைக்காக யூஸ் பண்ணுறது, தேவைக்காக கலத்தி விட்டுற ஒரு கேரக்டராக இருந்திருக்கலாம். பட் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் இவருக்காக ட்ரூவாக நின்றதும், இவருக்காக பேசினதும், இவருக்காக சப்போர்ட்டிவாக நின்றதும், இவரோட ஹையை ஹோல்டு பண்ணி பிடிச்சதும் ஒன்லி ஒரே ஒரு பர்சன், அது நீங்கள் மட்டும்தான். ஓகே. ஸோ அப்போ இந்த பர்சனுக்கு ஒரு ரெக்ரெட் ஃபீல் ஆகுது. நம்ம லைஃப்பில் நம்ம சூஸ் பண்ண ஒரு பாத்துங்கிறது தவறான ஒரு பாத்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஓகே. நம்ம டோட்லி ஒரு ராங் பாத் நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் நிற்கிறதுக்கு ரீசன் நான் மட்டும் கொஞ்சம் மனசாட்சி இப்படி நடந்திருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஹாப்பினஸ், ஒரு பார்ட்டி, ஒரு அடிச்சு பொடிச்சு நான் லைஃப்பை என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஓகே. பட் கரண்ட்லி அவங்களுக்கும் ஹார்ட் பிரேக் ஆகிட்டோன்னு இவருக்கு ஒரு ஃபீல். இவருக்கு மனசில் இருக்கிற விஷயம், அவள் அன்றைக்கி ட்ரூவாக நிற்கக்கூடிய ஒரு டைமில், என்னோட ஹையை ஹோல்டு பண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு டைமில் நான் அவளுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட், எமோஷனல் நீட்ஸ் தேவைக்கூடிய ஒரு டைம் நான் அவளை ஒருபோது நின்றுட்டு இல்லை. அப்போ அது எத்தனை மாத்திரம் அவளுக்கு ஹர்ட் ஆகிருக்கும், எத்தனை மாத்திரம் அவள் டவுன் ஆகிருப்பா, எவ்வளோ சஃபர் ஆகிருப்பா, எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பா. நான் இன்றைக்கி அனுபவிக்கும் போது எனக்கு அவளோட வேல்யூ பற்றி எனக்கு மனசிலாகுது. காலம் எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்கிற மாதிரி நீங்கள் அன்றைக்கி அனுபவிக்கக்கூடிய ஒரு டைமில் அது இவருக்கு மனசாட்சி தெரிஞ்சிட்டு இல்லை, கண்டு தெரிஞ்சிட்டு நம்ம சொல்லலாம். நான் இன்னைக்கு அதே ஒரு ஃபீல் அவர் அனுபவிக்கக்கூடிய ஒரு டைமில் மனசிலாகிட்டு. எஸ், இத்தனை மாத்திரம் நீ எமோஷனலி ஹர்ட் ஆகிருப்பா, இத்தனை மாத்திரம் நீ டவுன் ஆகிருப்பா, அந்த ஒரு வேல்யூ வர்த்தி இவருக்கு, அதனால தான் இவருக்கு ஒரு ரிக்ரெட் ஃபீல் ஆகிட்டு. ஓகே. இவருக்கு இப்போ ஒரு டிபெண்டன்ஸ் தேவை. ஆக்சுவலி இவர் எப்பேற்பட்ட மனுஷனாக இருக்கட்டும், நான் இப்போ பணம் சம்பாதிக்கிறேன், கோல்டு போஸ்டாக இருக்கேன், பட் இவரை நினைக்கிற விஷயம் எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும், எனக்கு ஒரு ஆறுதல் வேணும். நீ சாப்பிட்டியா, தூங்கினியா, என்ன பண்ணிகிட்ருக்கேன், நல்லா இருக்கிறேன்னு கேட்குறதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஆக்சுவலி இவர் இப்போ மனசில் இருக்கிற விஷயம், உனக்கு வேணால் யாரோட சப்போர்ட் தேவையில்லையா இருக்கலாம், நீ திருந்திட்டியா இருக்கலாம், இல்லைங்க நீ சேஞ்ச் ஆகிட்டியா இருக்கலாம். பட் இவருக்கு நல்லாவே தெரியும் எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை ஜென்மம் ஆனாலும் இவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுட்டு இவர் எப்போ வருவாங்க நீங்கள் காத்துட்ருப்பீங்கன்னு இவருக்கு இன்னர் வயசு இவருக்கு நல்லாவே தெரியும். பட் இவருக்கு இப்போ மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உன்னால் வேணால் இருக்க முடியுமா இருக்கும், என்னால் இருக்கவே முடியாதுங்கிற தோட் இவருக்கு இப்போது ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. இவர் இப்போ நினைக்கிறாரு, முன்னாடி நம்ம ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் எப்பவும் நமக்கு ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் நம்ம லைஃப்பில் கொடுக்காது. இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம், நீ நானும் சேர்ந்து ஒரு தருணம், மீட் பண்ண ஒரு தருணம், ஸ்டார்டிங்கில் இருக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ ப்ரீசியஸான மூமெண்ட்ஸு. பட் இன்றைக்கி அந்த ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாம் திங்க் பண்ணக்கூடிய ஒரு டைமில் அதே ஒரு தருணம் என் லைஃப்பில் திரும்பி வருமானு கேட்டால் நெவர் வராது. ஓகே. ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணக்கூடிய ஒரு டைமில் மறுபடியும் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருமா, கிரியேட் ஆகுமா, அந்த ஒரு தாட்டில் ஆகும். ஓகே. ஸோ இவர் மேபி ஒரு சிலவங்களுக்கு காஸ்ட், ரிலீஜியன், சொசைட்டி இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அதனால் கூட இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பை விட்டு எந்த பாக்கிட்ட போயிருக்கலாம். டோட்லி சொல்லப்போனால் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் குறித்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் இந்த ஒரு வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைம் இவருக்கு அவரோட எனர்ஜிஸ் கேட்டிங்கன்னா பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ், பயங்கர ஒரு டிப்ரெஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், லைஃப்பில் நான் தோற்றே போகக்கூடாது, யார்கிட்ட போய் இருந்தாலும் இவக்கிட்ட போய் நிற்கவே கூடாதுன்னு நினச்ச ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுற விஷயம் என்ன, நம்ம ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு சொல்லிட்டு போயாச்சு, எந்த பாக்கிட்ட போயாச்சு, மறுபடியும் ஏன் நான் அந்த ஒரு சுச்சுவேஷன், அந்த ஒரு பாத்தை நான் ஏன் சூஸ் பண்ணுறேன், இல்லைங்க அந்த ஒரு பாத்தை நோக்கி ஏன் என் மைண்டாக இருக்கட்டும், ஹார்ட்டாக இருக்கட்டும் போகுது. இது என்ன விதியா, நானும் அவ்வளோ மீட் பண்ணணும் செய்யணுங்கிறது விதியா, அதனால தான் நான் இந்த ஒரு பாத்தை இந்த ஒரு பாத்லேயே நிற்கிறேன். அந்த ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு உண்டு. இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா,
பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும், பயங்கர டிப்ரெஷன் ஆகும். நான் யார்கிட்டயும் தோற்று போகக்கூடாது. இவருக்கு மனசில் இருக்க பெரிய தோட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம நல்லா சம்பாதிக்கணும், நல்லா க்ரோ ஆகணும், பயங்கர ப்ராக்டிக்கலாக இருக்கணும், மெட்டீரியல்ஸ் ஒர்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கேரக்டர் ஆகும். காசு, பணம், சொத்து, லேண்டு, பயங்கர ஃபேஷனேட்டாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். பட் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம யாரையும் தேடி போகக்கூடாது, பெக் பண்ணக்கூடாது, யாருக்கும் அடிக்ட் ஆகக்கூடாது, அட்டாச் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக இவர் இருந்தால் இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் இன்னத்துக்கு நான் அவளை திங்க் பண்ணுறேன். ஓகே, எனக்கும் அவளுக்கு என்ன பந்தம், இதனால நான் ஆல்ரெடி இவளை வேணான்னு சொல்லிட்டு நான் போயாச்சு, மறுபடியும் ஏன் நான் இவளை தேடி போகிறேன், எனக்கு இவளுக்கு என்ன பந்தம். ஆக்சுவலி பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டிப்ரெஷன் மாதிரி. ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி இவருக்கு சோல்வேஸ் இவரால் இக்னோர் பண்ணவும் முடியல, சோல்வேஸ் இவருக்கு உங்கள் மேலே என்ன சொல்கிறது, உங்களை நினைக்காம இருக்கவும் முடியல. சோல்வேஸ் இவருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இவர் ஒரு நாள் 2 நாள் உங்களை வேண்டாம்னு நினச்சிட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயாச்சு, ஒரு நாள் 2 நாள் இப்போ நீங்கள் வேண்டாம்னு நினச்சாச்சுன்னா 4வது நாள் உங்களை பற்றி பயங்கரமாக தோட்ஸ் வரும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மேலே இப்போ கோவம் இருக்குது அப்படின்னா, ஒரு டென்ஷன்லேயே ஒரு கோவத்தில் இவர் 4 வார்த்தைகளை விடுறது அப்படின்னா 4 days கழிஞ்சு இவருக்கு உங்கள் மேலே இவருக்கு எந்த ஒரு கோவமும் இருக்காது. இவர் இப்போ ஃபீல் பண்ணுற விஷயம்னா யார்கிட்ட இந்த மாதிரி இல்லை, நானாக இருந்திருக்கேன், பட் நான் இவகிட்ட நானாக இருக்க முடியலை, இவளுக்கு எனக்கு என்ன பந்தம், நான் இவகிட்ட தோற்று போயிடுவேணும், நான் இந்த மாதிரி நான் எது நான் ஹர்ட் ஆகக்கூடாது, எதையும் லைஃப்பில் நடக்கவே கூடாதுன்னு நினச்சணும். இவ பக்கமே நான் திரும்பி பார்க்கக்கூடாது, இவள் லைஃப்பில் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடாது, நான் ரிலேஷன்ஷிப்புக்காக நான் ஹர்ட் ஆகக்கூடாது, இது நான் நினச்சிட்டு அது கரண்ட் சுச்சுவேஷன் நடக்க ஆரம்பிச்சிட்டு. இது நினைக்கக்கூடிய ஒரு டைமில் பயங்கரமாக ஓவர் திங்கிங் பண்ணுறது, பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறது, டிப்ரெஷன் ஆகிறது. இன்னொரு விஷயம் பயங்கர கோபம் உண்டு உங்கள் மேலே. ஓகே, என்ன கோவம் அப்படின்னா, நீங்கள் எந்த சுச்சுவேஷன் இவருக்கு ஐயா ஹோல்டு பண்ணி பிடிப்பீங்கல்ல, எப்போவுமே நீங்கள் இவருக்காக உண்டு இல்லை, உலகமே அழிஞ்சு போல் இவருக்காக நீங்கள் ஓடி வருவீங்கல்ல. இப்போ இவர் எமோஷனலி இவர் ஹர்ட் ஆகிட்டு இருக்காரு, இவர் டவுன் ஆகிட்டு இருக்காரு, நீங்கள் ஏன் வரல, நீங்கள் ஏன் இவரை ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், உங்கள் மேலே இருக்கிற கோபத்தை கொண்டு வெளியே காட்டுறது, ஒர்க் பிளேஸில் காட்டுறது, வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறது, ஃபேமிலிஸ் கிட்ட காட்டுறது. ஆனால் ஆக்சுவலி ஓகே அல்ல, ஏன் நீங்கள் இவரை ஹோல்டு பண்ணி பிடிக்க வரல ஆக்சுவலி. ஓகே, அதுதான் பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. நம்ம ஏங்கிட்டு இருக்காரு ஆக்சுவலி, எப்போ நீங்கள் வருவீங்கன்னு ஏங்கிட்டு இருக்காரு. பட் ஒரு டைமில் இவருக்கு ஒரு தாட்ஸ் ஒன்று, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஆப்போசிட்டில் பர்சன் ட்ரூவ் ஆகும், அவங்க பயங்கர லாயல் ஆகும். அவங்களுக்கு ஒருபோதும் நம்ம தகுதியே கிடையாது. நம்மக்கிட்ட நமக்கு நிறைய பேட் கேரக்டர்ஸ் இருக்குது, நிறைய நெகட்டிவாக சொன்ன கேரக்டர்ஸ் இருக்குது. ஒரு நல்ல மனுஷனை மாறி திரும்பி இவங்க லைஃப்பை ரீஎன்ட்ரி கொடுக்கணும் ஒரு தோட் இவருக்கு உண்டு. அஸ்பெக்டன்ஸ் மோடிக்கு இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் வர தொடங்கிட்டு. என்னால் இந்த ஒரு பர்சன் இல்லைங்க முன்னோட்டு போக முடியாது, என்னால் இந்த ஒரு பர்சன் இல்லைங்க வாழவும் முடியாது, எனக்கு இவங்களோட டிபெண்டன்ஸ் வேணும். இவர் கரெக்டாக அஸ்பெக்டன்ஸ் மோடிக்கு இவர் எனக்கு இது ரிலேஷன்ஷிப் வேணும், எனக்கு இது ஒரு பர்சன் வேணும், அஸ்பெக்டன்ஸ் மோடிக்கு இவர் வர தொடங்கிட்டு. இவருக்கு மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவன் என் லைஃப்பில் என் கூட இருக்கும்போது, கனெக்டில் இருக்கும்போது, என் கான்டாக்டில் இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். என் லைஃப்பில் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுட்டு, நான் கெரியர்லேயும் பயங்கரமாக க்ரோ ஆனேன். எனக்கு ஃபினான்ஷியலி எனக்கு நிறைய பேர் எனக்கு படம் சேர்ந்துச்சு. ஒட்டுமொத்தமாக என்னோடய மைண்டும் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. பட் என்னோட விஷுவல் ஃபுல்மெண்ட் ஆகாவா. பட் இன்றைக்கி இவன் என் லைஃப்பில் இல்லையோ, அங்கேருந்து டோட்லி நான் டவுன் ஆகிட்டு உண்டு. நானா இல்லை, நான் இதுக்கு இருக்கேன்னு எனக்கு தெரியல, அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஆள் கடந்து போயிட்டுருக்காரு ஆக்சுவலி. பட் நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் கால் பண்ணுவாரா, மெசேஜ் பண்ணுவாரா, ஓடி ஒரு ஆக்ஷன் எடுப்பாரான்னு கேட்டால் நமக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கார்டும் இங்கே வந்துட்டில்ல. இவர் அஸ்பெக்டன்ஸ் மோடுக்கு வந்துட்டு இவரோட விஷுவல் ஃபுல்மெண்ட் நீங்கள் இவரை மனசிலாக்கிட்டு. பட் இந்த ஒரு பர்சன் ஈக்குவல் கிவ் கொடுக்குறது ரெடி இல்லை, ஏன்னா பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, நான் தோற்று போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக அது. நான் இவர் ஆக்சுவலி ஒரு காலோ ஒரு மெசேஜோ பண்ணி இவர் ஒரு சாரி என்னை மன்னிச்சுன்னு ஒரு வார்த்தை இவர் மெசேஜ் பண்ணி ஆல் ப்ராப்ளம் இங்கே சால்வ் ஆகும். இவர் இத்தனை மாத்திரம் ஹர்ட் ஆகிறதுக்கு ரீசன் இவர் தான். திமரை பிடிச்சு இது நான் ஹர்ட் ஆகக்கூடாது நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா கரண்ட் இவர் ஹர்ட் ஆகிட்டே தான் இருக்காரு. காரணம் ஈகோஸ்டிக். நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டாக வந்திருக்கு. அப்போ இந்த ஒரு பர்சன் ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்பக்கூடிய ஒரு டிவைன் பவர் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஃபேவரபிளான ஒரு ஆக்ஷன் எடுக்கும். சம்டைம் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை குறித்து கிளாரிஃபிகேஷன் இருக்கலாம். ஒரு பர்சன் நினைக்கிற உங்களோட தோட்ஸ் என்ன, இத்தனை தூரம் இந்த ரிலேஷன்ஷிப் எஃபோர்ட் கொடுத்து லாஸ்ட் எனக்கு மிஞ்சினது தோல்வி மட்டும்தான். ஓகே, பட் இவரோட தோட்ஸ் என்ன அப்படின்னா யார்கிட்டே தோற்று போகக்கூடாதுன்னு நினச்சேன்னா இவர்கிட்ட என்ன தோற்று போயிட்டுருக்கேன். டோட்லி இவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை, உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் குறித்து ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை. உங்களுக்கு மேபி பல டவுட் உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கலாம். இவ்வளோ திமிரு பிடிச்ச ஒரு ஆக்ஷன் எடுப்பானா, வருவானா நம்மளை தேடி, உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஒரு தோட்ஸ் இருக்கலாம். பட் டோன்ட் வரி. எஸ், நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்ம இந்த ஒரு பர்சன் ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர், பயங்கர திமிரு பிடிச்ச ஒரு கேரக்டர் தான், இப்போ ஆக்ஷன் எடுக்காத ஒரு கேரக்டராகவே இருக்கலாம். பட் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கிறாரு, நீங்கள் நம்பக்கூடிய டிவைன் பவர் அது உங்களுக்கு ஃபேவரபிள் ஒரு ஆக்ஷன் எடுக்க வைக்கும். ஓகே,
ஓகே, ஸோ இதுதான் ஒரு கோர்ஸோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ். சரி, நமக்கு இம்பார்ட்டனான லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஆர் லெட்டர் இம்பார்ட்டன்ட், பி லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஸ் லெட்டர் இம்பார்ட்டன்ட், யூ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஓ லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்ஸில் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேம்லி இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் இனி இம்பார்ட்டனான மந்த் பார்க்கலாம். மார்ச் இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் ஏஜ் பாருங்க, 33 இம்பார்ட்டன்ட், 35 இம்பார்ட்டன்ட், 32 இம்பார்ட்டன்ட், 43 இம்பார்ட்டன்ட், 45 இம்பார்ட்டன்ட், 42 இம்பார்ட்டன்ட், 46 இம்பார்ட்டன்ட், 59 இம்பார்ட்டன்ட், 56 இம்பார்ட்டன்ட், 53 இம்பார்ட்டன்ட். இனி இம்பார்ட்டனான டேட் பார்க்கலாம். 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட். ஓகே, 20 இம்பார்ட்டன்ட். எஸ், இந்த ஒரு நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மொமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.